மொத்த இணையமும் தற்பொழுது நடிகர் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் தயாரிப்பாளர் கல்பத்தி இல்லத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் ஒன்றாக கலந்து கொண்டது குறித்துதான் பேசிக் கொண்டிருக்கிறது. இருவரும் ஜோடியாக, அதுவும் ஒரே காரில் நிகழ்ச்சிக்கு வந்து மீண்டும் ஒரே காரில் புறப்பட்டு சென்றதாக தகவல்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் விஜய் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்திருந்தார். அதேபோல் த்ரிஷா பட்டுப்புடவை அணிந்து இருவரும் ஒன்றாக திருமண விழாவில் கலந்து கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சமூக வலைதளங்களில் சிலர் விஜய் மற்றும் த்ரிஷாவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதற்கு காரணம், விஜயின் மனைவி சங்கீதா சமீபத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்ததாக வெளியான தகவல்கள்தான். அதில் தனது கணவர் விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் உள்ளார் என்று குற்றம் சாட்டியதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் ஒன்றாக ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சினிமா விமர்சகரும் விஜய் ஆதரவாளருமான பிரசாந்த் ரங்கசாமி விஜயின் இந்த செயலை கடுமையாக விமர்சித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியதில், விவாகரத்து பண்ணிட்டு நீங்க யாருடன் இருந்தாலும் கேள்வியே இல்லை விஜய் அண்ணா. ஆனால் உங்களை நம்பி 2 குழந்தைகள் இருக்காங்க. அவர்களுக்கு இன்று இது மிகவும் வலிக்கும். இதை யோசிக்க முடியவில்லை என்றால் மக்களை பற்றி எப்படி யோசிப்பீர்கள்? இது சரியில்லை என்று பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரின் கவனத்தையும் பெற்றுள்ளது. அதே சமயம் பிரசாந்த் ரங்கசாமியின் கருத்துக்கு ஆதரவாகவும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.